நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அரசு கர்நாடகா காவிரி விஷயத்தில் மென்மையான போக்கு ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் இருக்கும்னு சொன்னார். அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். மாண்பு உறுப்பினர் துரைச்சந்திரன் நீங்கள் பேசுங்க. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த காவிரி பிரச்சனையை விட்டுறேன். நம்முடைய நீர்வளத்துறையில் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி என 5 நதிகள் ஓடுவதால் தான் திருவையாறு சிவனுக்கு பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் என்ற பெயரும் ஊருக்கு திருவையாறு பெயர் வந்தது. உலகில் ஓடுகின்ற நதியில் கட்டிய முதல் அணை கல்லணை. கட்டியவர் நம்ம கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் தான் நைல் நதியில் கட்டுறான். வேறு எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த கல்லணைக்கு. அங்கே கருங்கல் எதுவும் கிடையாது, கருங்கல் மலை கிடையாது. அவ்வளோ பெரிய கணையை மிக சிறப்பாக கட்டிய பெருமை நம்முடைய கரிகால் பெருவளத்தானுக்கு கொடுக்கு. இன்றைக்கும் சிறப்பாக அந்த அணை பராமரிக்க. அந்த அணை கட்டியதுக்கு பிறகு தான் டெல்டா பகுதி மிக வளமான பகுதியாக பல்வேறு ஆறுகளாக பிரித்து மிக சிறப்பான ஒரு நீர்ப்பாசன மேலாண்மையை நம்முடைய கரிகால் பெருவளத்தான் செஞ்சுருக்கான். அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடமாறுகள் பிரிந்து பாசன பகுதிகள் ஆரம்பிக்கின்றன. திருவையாறு தொகுதியில் மட்டும்தான் 5 டிவிஷன், அதாவது குறிப்பாக காவிரி கோட்டம், வெண்ணாறு கோட்டம், கல்லணை கால்வாய் கோட்டம், அக்னியாறு கோட்டம் மற்றும் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் ஆகிய 5 பராமரிப்பு கோட்டங்கள் உள்ளது. ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தில் என்னென்னா உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் மிக முக்கியமாக நம்ம காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் அது பிரியுது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் ஓடி தஞ்சாவூருக்கு வருது. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அது பாசன பரப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த கடைமடை பகுதியான தஞ்சாவூரில் பூதலூர், தஞ்சாவூர் ஒன்றிய பகுதியில் கிட்டத்தட்ட 63 ஏரிகள் இருக்கின்றன. பெரிய ஏரி, சின்ன ஏரி எல்லாம் இருக்குது. என்ன எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டுக்கு பெரிய பாதிப்பு என்றால், திருச்சி மாவட்டத்துலேயும் கரூர் மாவட்டத்துலேயும் விவசாயம் 3 போகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெய்ல் எண்டான நம்முடைய தஞ்சை மாவட்டத்திற்கு அந்த தண்ணீர் வருவதே இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4295 ஏக்கர் ஆண்டுதோறும் விவசாயம் செய்யாமல் தடைபெறுகிறது. இதுக்கு காரணம், இந்த பாசன வசதி பெறணும்னா என்ன பண்ணலான்னா, அந்த வாய்க்கால் 250 அடி கனஅடி தண்ணி எடுத்தாலே வாய்க்கால் உடச்சிக்குது. அதனால் 250 கீழே தான் எடுக்கிறாங்க. டேங்கை ஃபில் பண்ணோம்ல, அதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சிருது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வாய்க்கால் என்னுடைய இயல்பு கொள்ளளவான 1000 கனஅடி வரணும் அந்த வாய்க்காலில். அதற்காக நீங்கள் ஒரே ஸ்ட்ரக்சராக 500 கோடி 600 கோடி செலவு பண்ண முடியாது. நான் நிதி நிலைமையை புரிஞ்சு சொல்கிறேன். 3 ஃபேஸாவோ அல்லது 4 ஃபேஸாவோ அந்த 1000 கனஅடி வர்றதுக்கு அந்த புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலை நீங்கள் சீர்படுத்தி கொடுத்தால் தஞ்சை மாவட்டத்தில் விளைகின்ற நெல் அந்த அத்தனை டெல்டா மாவட்டத்துக்கும் உணவு உற்பத்தி நிச்சயமாக பெருக்கும். கிட்டத்தட்ட பெரிய ஸ்கீம். ஆனால் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதே போல் ஆற்று பாசன வாய்க்கால் கோட்டத்தில் மற்றும் ஒரு பாசன வாய்க்கால்னா உய்ய கொண்டான் வாய்க்கால் இருக்குது. இப்போ நாங்கள் 2 ஃபேஸ் அதை நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். 15 கோடி கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் தஞ்சாவூர் அரசு விழாவுக்கு வந்தார். அதில் 6 ஸ்கீம் அறிவித்தார். அதில் ஒரு ஸ்கீம் தான் இந்த உய்யகொண்டான் வாய்க்காலை சீரமைக்கின்ற அந்த பணி. 15 கோடி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய இது அதில் ஒரு 3ஆம் ஃபேஸு நடக்கலை. இந்த 3ஆம் ஃபேஸு நாங்கள் அறிவிக்கலை. அந்த இது எதில் இருந்துன்னா, சாயல்குடி ஏரியிலிருந்து வீரமரசம்பேட்டை கிராமத்தில் உள்ள சேராண்டி ஏரி வரை 3ஆம் நீட்டிப்பு பாசன வாய்க்காலை கான்கிரீட் லைனிங் செய்து புனரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆற்றுப்பாசன கோட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான சொரக்குடிப்பட்டி ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அது என்னென்னா, தண்ணி வந்தோடனே அந்த ஊரே பயந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, அது பார்டரில் தாழ்வாக இருக்குது. தண்ணி ஏற ராத்திரியில் விளக்க வச்சுக்கிட்டு காவ பார்ப்பாங்க. பட் அதுக்கு தடுப்பு சுவர் அமைத்து அந்த சொரக்குடிப்பட்டி பெரிய ஏரியை ஆழப்படுத்தி அது கிட்டத்தட்ட 650 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அதை நம்முடைய அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு தடுப்பணை கட்டினார். அந்த தடுப்பணை கட்டணத்திற்கு பிறகு இந்த திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கு இருக்கிற பகுதிகள் நிலத்தடி நீர் மிக செறிவாக ஏற்பட்டு
பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் சிறப்பாக இயங்குகிறது. அது மட்டுமல்ல, கிராமங்கள்லாம் அந்த நிலத்தடி நீர் மட்டம் ஏறி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கல்லணையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி அணைக்குடி வரலையும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டரில் 39 கூட்டு குடிநீர் திட்டம், லால்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை,